Hi friends, welcome to Dharani Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மிக்ஸி ஜாரில் 3 இட்லியை மாற்றிக்கிறேன். இது நான் மார்னிங் செஞ்ச இட்லி தான். இது நான் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக செய்கிறேன். நீங்கள் முதல் நாள் செஞ்ச இட்லியாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் இட்லியை உதுத்து போடுறேன். நீங்கள் இட்லியை உதுத்து போட்டும் செய்யலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து அரைச்சும் எடுத்துக்கலாம். நல்லா உதுத்துக்கணும், இந்த அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து இருந்த இட்லியும் இதில் சேர்த்துட்டேன். இதோட நான் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் கீழ் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சாப்படு ஜிஞ்சர், சாப்படு கார்லிக். அடுத்தது பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும். இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துப்போம். தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டேன். நான் 1 ட்ராப் கூட தண்ணி சேர்க்கலை. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்த்து பிணைஞ்சிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வராது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெள்ளை ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகமாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 1 சைடு நல்லா வெந்துட்டு திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். 2 சைடும் நல்லா வெந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பாக இருக்குன்னு. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம இட்லி மிஞ்சி போயிட்டுனா உப்புமா தான் செய்வோம். இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது இட்லியில் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் இட்லியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இட்லி நல்லா சூடாக இருக்கக்கூடாது. நீங்கள் சூடாக இருக்கக்குள்ளே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சாலோ நம்ம உதுத்து விட்டாலும் நல்லா கொல கொலன்னு ஆகிடும். அதனால் சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பக்கோடா எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான கிரன்ச்சியான பக்கோடா ரெடி ஆகிட்டு. செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.